ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி வீடியோ போட்டு போர் அடிக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு புது முயற்சி. நீங்கள் பார்க்குற 2 நிமிஷம் வீடியோக்கு பின்னாடி பல மணி நேர உழைப்பு இருக்குது. என்னோடது மட்டும் இல்லை, எனக்காக என் ஃபேமிலியை வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்காத திடுக்கிடும் சம்பவங்கள் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. நான் அடி வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோடய ஹேர் கேர் பற்றி. ஸோ இப்போ நான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேர் கேர் ரொட்டீன் நான் இப்போது லாஸ்ட் ஒரு 2 months தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறது ஹேர் க்ரோத்துக்கான சீரம். ஸோ இந்த சீரம் வந்துட்டு நீங்கள் ஓவர் நைட் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணலாம். இல்லைனா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி உங்களுக்கு தலையில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்துட்டு ஓவர் நைட்டுக்கு வந்துட்டு வேறு ஒரு சீரம் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour வந்துட்டு இது வேறு ஒரு சீரம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்காக நான் யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு தான் முடிவுகள் நிறையா இருக்குது, ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறவங்க நான் மேலே உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜெல் வந்து நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வீக்லி ஒரு 2 times ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ இருந்துன்னு கேட்டால் இதெல்லாம் நான் வந்து இந்த மூஞ்சிக்கு போடுற க்ரீமெல்லாம் லாஸ்ட் ஒரு 1 month யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சேனலோட கேமராமேன். அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். இது வந்து குங்குமப்பூ ஆட் பண்ண ஃபேஷியல் ஜெல். ஏன்னா நம்ம அடிக்கடி லைட்டிங் பண்ணிக்கிறோம்ல, ஸோ அதுக்காக ஃபேஸ்க்கு எதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு வாங்கி கொடுத்துருக்கார். ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஷாம்பு தனியாக வச்சுருக்கிறேன். ஹேர் க்ரோத் ஷாம்புன்னு ஒன்று தனியாக இருக்குது. இப்போ நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் 2nd monthக்கானது. நான் வந்து எப்பயுமே அதிகமாக மேக்கப் போடாத, ஹேர்லாம் கண்டுக்காத, எதுவுமே பண்ணாத ஆள். இப்போ நானே வந்துட்டு இவ்வளோ மெனக்கெட்டு எனக்காக பண்ணுவேனா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காலம் எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ எனக்கு ரீசெண்ட் டேஸாக இப்படி தான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. வெயில் காலத்துலேயே தலைக்கு குளிச்சா வெயில் அடிக்காது. இப்போ மார்கழி மாதம் சொல்லவா வேணும், சுத்தமாக வெயில் இல்லை. ஸோ நான் இப்போ ஏர் கூலர்லாம் என் தலையை காய வச்சிட்ருக்கேன். முடி பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ வரைக்கும் ஹேருக்கு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணதே கிடையாது. அப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே இதை பார்த்துட்ருக்கேன். என் முடி இப்படி தான். ஸோ எனக்கு இப்படியே பார்த்து பார்த்து பழகி போச்சு. ஸோ இருக்கிற மாதிரி ஏற்றுக்கணும். ஸோ இந்த முடி தான் எனக்கு ரொம்ப அழகு. ஸோ நான் இதை அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்துட்டு என்னோடய அடங்கா பிராடி முடியை அடக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிவ்யாவோட சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாமே லைட்டிங் நிற்கிற காரணத்துக்காக தான். லைட்டிங்னு சொல்கிறீங்க, அந்த லைட்டிங்கை காமிங்கன்னு கேட்டால் நான் இந்த வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் லைட்டை காமிக்கிறேன். அது பக்கத்தால் நிற்கிறப்ப வந்துட்டு ரொம்ப ஃபேஸ்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அந்த லைட்டோட சூடு நமக்கு தெரியல. ஃபைனலாக போகிறது சன்ஸ்க்ரீனு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சன்ஸ்க்ரீன் நான் வந்து என் வாழ்க்கையில் இந்த 29 வருஷமாக போட்டதே கிடையாது. நான் வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருப்பேன். அதான் எனக்கு வந்துட்டு எதையுமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃபேஸ் பார்த்த திடீர்னு அங்கங்கே கொஞ்சம் கருப்பு டாட்ஸ் அந்த மாதிரி ஃபேஸை லைட்டாக ஒரு பிளாக் கலர் கோட்டிங் அடிச்ச மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னடா நமக்கு ஒரு மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும், ஃபேஸில் ஒரு மாதிரி பிளாக் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அந்த லைட்டிங்கோட எஃபெக்ட் தான். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஒரு சன்ஸ்க்ரீனை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க சன்ஸ்க்ரீன் வந்துட்டு SPF 40. SPF 40+50 இருந்துச்சுன்னா ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து SPF 40 போட்டுட்ருக்கேன் இப்போது. ஸோ இப்போ இந்த க்ரீம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் நான் அழகாக ஆகணுங்கிறதுக்காக கிடையாது. இருக்கிற கலரையும் இருக்கிற அழகையும் தக்க வச்சுக்கணும். அதுக்காக தான் இப்போ 30 வயசில் இது 2 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் போடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். பிடிக்காதுங்கிறத விட ரொம்ப மொட பிடிச்ச ஆள். இப்போ வரைக்கும் நான் இந்த மஸ்காரா, காஜல் இதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடணும். ஸோ இப்போவும் பாருங்கள் நான் அதெல்லாம் போடல. ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா பவுடர் அடித்தாச்சு. என் மேக்கப் இவ்வளோ தாங்க. இதுக்கே வந்துட்டு நான் ரொம்ப மேக்கப் போடுறணும் அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆகுது. இது எல்லாமே வந்துட்டு அந்த வீக்லி 1 day ஷூட் இருக்க டே மட்டும் இதெல்லாம் நான் பண்ணுவேன். காமனாக நார்மல் டேஸில் இந்த எந்த ஸ்டெப்புமே இருக்காது. அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்களா அந்த பாண்ட்ஸ் பவுடர், அது கூட டெய்லி அடிக்க மாட்டேன், எப்போவாது தான். அது என்னன்னே தெரியல. நான் என் ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ரவுண்டு ஸ்டிக்கர் போட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிசைன் போட்டு வாங்கினா கூட ரவுண்ட் ஸ்டேஃபில் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த நீட்டு போட்டு வைக்கவே பிடிக்க மாட்டேது. ஸோ என்ன மாதிரி ரவுண்டு போட்டு மட்டும் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் தான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஃபைனல் டச்சாக சந்தனம். எப்பவுமே நான் சந்தனம் வச்சுப்பேன். ஸோ சந்தனம் குங்குமம்லாம் வச்சாச்சு. ஷாலும் போட்டு ரெடி ஆயாச்சு. சரி, ரெடி ஆகிட்டீங்களே எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வீட்டிலே சாரிக்கான ஷூட் அவர் எடுக்க போகிறாரு. அதுக்காக இவ்வளோ நான் மெனக்கெட்டு ரெடி ஆகிருக்கேன். ரொம்ப மாதமாச்சு நான் யூடியூப் சேனலு, இன்ஸ்டாலலாம் அந்த சாரிக்கான வீடியோஸ் போட்டேன். ஸோ வந்து பொங்கல் வரதுனால சாரீஸ்க்கு வீடியோ எடுத்துக்கலாங்கிறதுக்காக சாரீ ஷூட் அவர் எடுத்தார். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு ரெடி ஆகிருக்கேன். ஒரு வழியாக இதே மேக்கப்போடையே சாரிக்கான எல்லா ரீல்ஸும் எடுத்து முடிச்சாச்சு. சாரிக்கு எடுத்துருக்க சேம் ரீல்ஸை வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் போட்டுக்கலாம்.
மஹீஸ் டைரிஸ் அப்படின்னு எனக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. நான் அதில் தான் வந்துட்டு சாரீ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் விளாக்ஸ்லாம் அதில் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு எல்லா லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க நம்மள அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மதியம் ஆயிடுச்சு. எனக்கு அவருக்கு வழக்கம் போல் சோறு குழம்பெல்லாம் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு கீரை பொரியல் பண்ணேன். கீரை பொரியல் பண்ணிவிட்டு மதியம் சாப்பிட்டு திரும்ப எகைன் வந்துட்டு கண்டினியூ பண்ணோம். இப்போ மதியத்துக்கு மேலே அவர் வந்துட்டு யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுத்து கொடுத்தாரு. யூடியூப் சேனல் நான் வந்துட்டு வீக்லி ஒரு 2 வீடியோஸ் தான் போடுவேன். அது 2 வீடியோ வந்துட்டு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ தான். எனக்கு தெரியும் இந்த வாரம் நான் படிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு. ஸோ நான் படிக்க போகிற டாபிக் ரிலேட்டடாக எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்துட்டு அவர்கிட்ட சொன்னால் அவர் எடுத்து கொடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஷெட்யூல் வரப்போ அந்த வீடியோ உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி போட்டுருவேன். ஸோ யூடியூப் சேனலில் ஸ்டடி வீடியோஸ் இப்படி தான் உங்களுக்கு அவர் கொடுத்துட்ருக்காரு. வீடியோ எடுக்கிறது அவர் தான், எடிட்டிங் பண்ணுறது அவர் தான். நான் ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன். அவர் ஃபைனலாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறது, தம்ப்நெயில் டைட்டில் வைக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. அதனால தான் என்னால் வந்துட்டு ஒரு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்க முடியுது. நான் அந்த ஸ்டடி பிளானுக்குள்ளே போனதுக்கப்புறமா என்னால் வந்துட்டு யூடியூப் சேனலுக்குன்னு மெனக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வீக்லி 1 டே எனக்காக அவர் கடைக்கு போகாமல் வீட்டில் இருந்து மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எனக்கு இந்த ஷூட் ஒர்க்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் கடைக்கு போவார். அதே மாதிரி பசங்க பாருங்கள், நான் என் பையனையும் வேலை வாங்குவேன், பொண்ணையும் வேலை வாங்குவேன். அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் எனக்காக அவங்க டெய்லியும் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வேலை மெனக்கெட்டு செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்காக தான். நம்ம போடுற அந்த மெனக்கடலை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அம்மா வீட்டில் சும்மா தானே இருக்காங்கங்கிற எண்ணம் குழந்தைங்களுக்கு எப்பயுமே வரக்கூடாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அம்மாவும் வீட்டில் சும்மா கிடையாது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையுமே நம்ம குழந்தைங்களுக்காகவும் வீட்டுக்காரருக்காகவும் தான். ஸோ அவங்க வந்துட்டு நம்மளோட வேலையை வந்துட்டு வேல்யூ பண்ணணும். ஸோ நீங்கள் என் சேனலில் வந்துட்டு ஒரு 30 செகண்ட் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா கூட அந்த ஷார்ட்ஸுக்கு பின்னாடி மொத்த ஃபேமிலியுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறனால மட்டும்தான் என்னால் முடியுது. ஸோ ஃபேமிலி ஹெல்ப் இல்லாட்டினா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்னால் சாத்தியமே கிடையாது. ஸோ ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என் பையன் பாருங்கள், படுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லாருமே பண்ணுற இந்த ஹெல்ப் தான் எனக்கு மோட்டிவாக இருக்குது. அம்மா ஏதோ பண்ணுறாங்க, நமக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு பசங்களுக்கு வந்துட்டு நல்லாவே புரியுது. நான் வீடியோஸ் போடலாம் கூட கேட்குறாங்க, ஏம்மா இன்னைக்கு உன்னோட வீடியோ வரல அப்படின்னு. ஸோ பசங்களுக்கே தெரியறப்ப அவருக்கு தெரியாதா? ஆமாம், அவருக்கும் நல்லாவே தெரியுது. நான் ஏதோ உனக்கு ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக நான் அதில் சக்ஸஸ் ஆயிடுவேன் அவர் ரொம்ப நம்புகிறாரு. நம்புறனால தான் எனக்கு அவர்கிட்டேருந்து இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஒரு 1 டேவை யாரும் விட்டு கொடுத்து ஒய்ஃபுக்காக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறது ஃபுல்லாக அவர் ஒருத்தர் மட்டும்தான். இந்த 1 மந்த் முன்னாடி வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் போடுறப்ப கமெண்ட்ஸ் வரும், அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆவேன். ஒவ்வொருத்தருக்காக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவர் எதுவுமே என் கண் பார்வை கொண்டே வரதில்ல. நெகட்டிவாக ஒரு விஷயம் என்னை நோக்கி வருது அப்படின்னா அதை வந்துட்டு எனக்கு முன்னாடி அவரே அதை ஃபேஸ் பண்ணிடுறாரு. என்னோடய வீடியோ லட்சணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்ததெல்லாம் அவர் எடுத்த வீடியோ. இந்த கிச்சனுக்குள்ளே மட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வஜ்ஜி போகிறப்போ ஃபோனை தூக்கிட்டு வந்தேன். யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு பதிலாக ஷார்ட்ஸில் போடுற மாதிரி வீடியோ எடுத்து வச்சிட்டேன். அரசியல் எல்லாம் சாதாரணம், திரும்ப இதுக்காக பஜ்ஜி சொல்ல முடியாது. ஸோ இப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ எனக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதனால என் ஃபேமிலிக்கு இன்றைக்கி வந்து மிளகா பஜ்ஜி, நார்மல் பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி எனக்காக, நார்மல் பஜ்ஜி அவங்களுக்காக. ஏதோ சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க, எல்லோரும் சேர்ந்து மிளகா பஜ்ஜி சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.